காலை வணக்கம். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார். இயேசு தேற்றுவார். ஆமாங்க, வேதத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் உன் மனைவியாகிய சாராளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனை உனக்கு தருவேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்துல பேசிக்கொள்றாருங்க. ஆபிரகாம் தன் இருதயத்துல பேசிக்கொண்ட காரியத்தை அறிந்த கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாகன்னு சொல்றாரு. மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கூடார வாசலில் தரிசனமாகி, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு சொன்னாரு. பின்புறமாய் கூடார வாசலிலே நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்த சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனும் ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறாங்க. சாராள் உள்ளத்திலே நகைத்து தனக்குள்ளே பேசிக்கொண்டிருந்ததை அறிந்த கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் என்று கேட்கிறாருங்க. ஆமாங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. ஆமாங்க, ஆபிரகாமும் சாராளும் இருதயத்துல பேசிக்கொண்ட காரியத்தை, உள்ளத்துல நகைத்த காரியத்தை அறிந்த கர்த்தர் இந்த காலை வேளையில உங்கள் இருதயத்துல நீங்க மறைத்து வைத்திருக்கிற உங்கள் கண்ணீர், வேதனை, காயங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிவாருங்க. ஒருவேளை ஆபிரகாமும் சாராளும் இருந்தது ஒரு இம்பாசிபிளான சிச்சுவேஷன்லங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமாங்க, அவர் சொன்னபடியே அந்த இம்பாசிபிளான சிச்சுவேஷன்ல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கை கொடுத்து ஆசிர்வதித்தார். உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் இம்பாசிபிளா இருக்கலாம், ஆனா அவற்றின் மத்தியில உங்கள் கண்ணீர், வேதனை, கவலைகள் எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறாருங்க. சோர்ந்து போகாதீங்க, அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல அப்பா உங்க மறைத்து வைத்திருக்கிற கண்ணீர், கவலை, வேதனை, காயங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அப்பா. சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருந்தாலும், இம்பாசிபிளா இருந்தாலும், அவற்றின் மத்தியில கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் செய்ய போகிற மகா பெரிய காரியங்களுக்காக, அற்புதங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதி, கன, மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.